இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி பரோட்டா தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இந்த சில்லி பரோட்டா பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு சில நேரத்துக்குள்ள பரோட்டா வாங்கிட்டு வரும்போது மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி தான் சில்லி பரோட்டா செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஸ்லாம் எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரி சில்லி பரோட்டா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு மொறுன்னு நல்ல எண்ணெய் பரோட்டா தாங்க எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு இந்த பரோட்டா தான் வாங்குவோம். எங்கள் ஊரில் இதுதான் ஸ்பெஷலான பரோட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சால்னால சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா சின்ன துண்டுகளாக நல்லா பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா 4 பரோட்டாயும் நல்லா பிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதிகமாக விட வேண்டாம். ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இதில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு ஆச்சி சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதை நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இதில் ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனையும் நம்ம வதக்கும் போது தக்காளி வதக்கும் போதையே போயிருங்க. அதனால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சில சமயங்களில் கெஸ்ட்டு வரும்போது பரோட்டாக்கள் நம்ம வாங்கும் போது மிஞ்சி போயிருங்க. இந்த மாதிரி மிஞ்சி இருக்கிற பரோட்டாவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தாங்க செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சில்லி பரோட்டா சாப்பிட்றதுக்கு சாம்பார், சால்னா, சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் பரோட்டாவை. நல்லா வாசனையாக செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த சில்லி பரோட்டா போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.